நம்பினது அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எனக்கு வந்து நான் யாரையும் கொண்டு போய் நீங்கள் அவங்க படம் பண்ணுவோம்ல. ஸோ ஆக்டிங் மட்டும் இல்லை, வி ஹாவ் டு ஆக்சுவலி லிவ். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் எனக்கு இது பண்ணணும்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து ஃபுல்லாக நரேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சார் ஓகே சார்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் ஓகேயா சார் 2 வாட்டி கேட்டாங்க இந்த பக்கம். உப்பை போட்டு தேய்ச்சி விட்டால் ஒன்று எரியும்ல, ஒன்றும் இல்லை. வெயிலில் பீச்சு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மையோட ஒரு உடம்பு வந்து அப்படியே எரிச்சு. அவருக்கு இந்த படம் பண்ணி ஜெயிச்சா தான் அடுத்த லைஃப். அப்போ அவங்களுக்கு அந்த படம் ஓடணும். அதனால லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். வணக்கம். வணக்கம் சார். ஓகே, மருதம் அப்படின்ற டைட்டில் கேட்கும்போது ரொம்ப நமக்கு நெருங்கிய ஒரு டைட்டிலாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் விவசாயம் சார்ந்துன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அப்பா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. மருதம் அப்படின்ற ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஒரு கிட்டத்தட்ட விவசாயம் சார்ந்து தான் இருக்குன்றது தெரியுது. விவசாயம் சார்ந்து இந்த டைமில் ஒரு படம் எடுக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன சார்? இது வந்து விவசாய பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயி வேறு ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறது கோர் கண்டென்ட்டு. அது என்னென்னா, நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற சமகாலத்தில் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரும் வந்து தான் வளர்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து சகஜமாகிடுச்சு இன்றைய காலகட்டத்தில். ஐயோ இதனால் அவங்களுக்கு எதோ ஆகிடுமோ அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. நம்ம இதை பண்ணுறமே இதை பண்ணுறமே இதனால் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையாகுமே, நோ ஒன் கேஸ். அதனால் வந்து எப்படியாவது நம்ம வந்து அடுத்து நான் மிதிச்சிட்டு மேலே வரலான்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்து இன்றைக்கி ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏமாத்துகிற ஒரு 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 நபர்கிட்டருந்து, ஒரு ஸ்கேமில் இருந்து சாதாரண விவசாயியாக இருக்கிற ஒருத்தர் எப்படி பாதிக்கப்படுறாரு. அவர் ரெகுலராக அவருடைய வாழ்வாதாரமே அந்த ஃபார்மிங், அதுலேருந்து வர வருமானம் தான். அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு இப்படி நடக்கிற ஒரு ஸ்கேம் எப்படி வந்து ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் லைன் தான் மருதம். டீசர் பார்த்தோம், அதில் வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது. ரோட்டில் நடந்து வந்து கன்னியப்பன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வித்தார்த்தன் மூலமாக அழுதுகிட்டே நடந்து வராரு. அதுலேருந்து தெரியுது ஓகே அவர் ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சிருக்கிறாரு, இதை சார்ந்து அந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களோட பேசுனதுக்கப்புறம் இன்னமும் தெரிஞ்சுது. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் வந்து உண்மையான கதை சம்பவமாக எடுத்திருக்கிறீங்களா, இல்லை யாருக்காவது நடந்திருக்கா, இல்லை ஓகே இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கீங்களா? இது வந்து நடந்தது தான். ஆக்சுவலாக எங்கள் ஊர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில், என்னுடைய நேட்டிவ் பக்கத்தில், ராணிப்பேட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் என்னோட நேட்டிவ், ஒரு சின்ன வில்லேஜ். அங்கே எனக்கு வந்து கொரோனா காலகட்டத்தில் ஊரில் ஒரு 6 மாதம் தங்கியிருந்தேன். எனக்கு அங்கே ஃபார்மிங் லேண்ட் இருக்குது. நான் அங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கேன், இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போது பண்ணிட்டுருக்கிறப்ப அங்கே கொஞ்ச நாள் தங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது நான் ரெகுலராக புடிசூர் எல்லாம் பக்கத்து ஊர், நாங்கள் ரெகுலராக நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன், ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒன்று. இது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்ததுனால சரி இது கதைக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ கண்டெம்பரரி வேர்ல்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, சொசைட்டியில் இருக்குது. அந்த பிரச்சனையை இது வரைக்கும் யாரும் வந்து கதையாக பதிவு பண்ணல. ஸோ இதில் வந்து கதை சொல்கிறதுக்கான ஒரு எமோஷன் இருக்குது. பிரச்சனையை வந்து புது பிரச்சனையாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து இப்போ நம்ம இன்சிடென்ட் எடுத்துட்டோம், ஐடியாவிலேருந்து ஒரு கதையாக பண்ணுறப்ப நமக்கு கேரக்டர்ஸ் வேணும். கேரக்டர் மூலமாக சொல்லும்போது தான் அது வந்து எமோஷனலாக மாறும். ஸோ அப்போ வந்து யோசிக்கிறப்ப எனக்கு கன்னியப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ், கன்னியப்பங்கிறது வந்து எல்லா கிராமங்கள்லையும் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு பேர். ஸோ ஒரு ஃபார்மிங் பண்ணுற ஒரு கேரக்டர்ஸ் கன்னியப்பன், அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் என்னமா விளைவு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இமேஜின் பண்ணி எழுதின கதை தான். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன் வந்து ஃப்யூச்சரில் கன்னியப்பன்ற கேரக்டர் மட்டும் தான் விவசாயம் பண்ணணும் இல்லை, இப்போ இருக்கிற எல்லா மாடர்னோட பேரிலும் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இப்போ எல்லோரும் தயாராக இருக்கிறாங்கன்றதும் ஒன்று. அண்ணன் அதாவது ஒரு ஆக்டரால் அவரோட பயோகிராஃபியை எடுத்தோம் அப்படின்னா
இந்த மனுஷன் எப்படி எல்லா படத்துக்கும் வித்தியாசமான கண்டென்ட்டும் கொடுத்து புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்புகளும் கொடுத்து நல்ல நல்ல கதைகளும் சூஸ் பண்ணுறாருன்னு அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. எப்படி அதை சூஸ் பண்ணுறீங்க? இல்லை, கதை சூஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஹெல்ப் வந்து கூத்துப்பட்டது. ஓகே. ஏன்னா அங்கே வந்து நாங்கள் நாடகங்கள் போடுறதுக்கு நாங்கள் கதை படித்து புத்தகம் நிறைய சிறுகதைகள், நாடக கதைகள், எல்லா கதைகளையும் படித்து அதுலேருந்தே ஒரு சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி அதை நடிப்போம். அந்த ஒரு அதனால நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். அந்த படிக்கிற அனுபவம் வந்து நம்ம இந்த கதை தேடல் ஒன்று இருந்தது. அப்போ ஈஸியாக யாராவது கதை நேரேட் பண்ணும்போது நம்மளால் உங்களுக்கெல்லாம் எப்படி படம் பார்த்தோன்னா நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதோ அது மாதிரி கதை கேட்கும்போது புரிஞ்சுக்க முடியுங்களா? ஓகே. அதனால் அந்த கதையை தான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்புறம் புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்புலாம் இல்லை. என்னை நம்பி நான் பண்ணுவேன் நம்புகிறாங்களா, அதுதான் பெரிய விஷயம். எனக்கு வந்து என்ன நம்பினது அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எனக்கு வந்து நான் யாரையும் கொண்டு போய் நீங்கள் அவங்க படம் பண்ணுவோம்ல, அவங்க நம்மளை தேடி சொல்கிறாங்க இந்த மாதிரி கதை, அது எனக்கு பிடிச்ச கதையாக இருந்தால் நான் உடனே யோசின்றேன். இன்றைக்கி அந்த நல்ல படங்களில் நான் நடிக்கிற படங்கள்லாம் நல்லா இருக்குன்னு காரணம்னா அது கண்டிப்பாக நான் கிடையாது, அந்த படத்தோட இயக்குனர். அப்படி கதைகளை வச்சுருக்கேன். அப்படியான கதைகளை என்ன நான் நடித்தா நல்லா இருக்குன்னு நினச்சது பெரிய விஷயம். அதை நான் எனக்கு பிடிச்சதுனால ஒத்துக்கிட்டதுனால அது ஒரு நல்ல படமாக விதார்த்தம் நடித்தா நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு அது கிரெடிட்லாம் முழுக்க அந்த படத்தோட இயக்குநர்களுக்கு தான். ஓகே. ஆனால் ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுக்கிறத தாண்டி அது வந்து ப்ரொடக்ஷன் ஆகி அது சேல் ஆகிற வரைக்கும், ஆனால் உங்களுடைய இன்டர்வியூஸ் நிறையா இதில் பார்த்தபோது ப்ரொடியூசருக்கு அந்த படம் காசும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக வந்து பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கதை கேட்குறீங்கன்னா அது உங்களுக்கு கனெக்ட் ஆகணும், மக்களுக்கு கனெக்ட் ஆகணும், பட் அது சேலும் ஆகணுன்றது இருக்குல்ல, அது கமர்ஷியலாகவும் ஆகணுன்றது. அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வித்தார்த் அவர்கள், ஒரு கலைஞரை தாண்டி. ஏன்னா நானும் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரொடியூசரோட பிரச்சனைகள் நமக்கும் தெரியும், வழிகள் தெரியும், ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்குற எல்லா இதுவும் எனக்கும் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தொகையை வாங்கி தான் நடிக்கிறேன். நான் சும்மா நடிக்கலை, காசு கொடுக்குறாங்க நடிக்கிறேன். என்னோடய கவனம் வந்து நடிக்கிறதோடு சரி. ஆனால் இது ஏன் ரொம்ப மெனக்கட்டு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, சிறிய படங்கள், இப்போ என்னுடைய படங்கள் நிறைய படங்கள் நல்ல படமாக இருந்து கவனிக்கப்படாமலும் போயிருக்குது, சில படங்கள் நல்லாவும் போயிருக்கு, 2மே நடந்திருக்கு. அப்போது இது தனித்த தயாரிப்பாளர்களுக்கு இன்னும் அந்த படத்திற்கான பணம் கிடச்சா அவங்க அடுத்த படம் தயாரிக்க போகிறாங்க. அவங்க அவ்வளோ ஆர்வத்தோடு தான் இருக்காங்க படம் பண்ணுறதுக்கு. அப்போது அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த ஒரு படத்தை வச்சு 10 படம் கூட நடிச்சிருவேன். ஆனால் அவங்களுக்கு அதுதான் படம். அப்போ போட்ட முதலீடுக்கு பணம் வரணும். அப்புறம் அவங்களை தாண்டி எனக்கு இயக்குனர், அவர் ஒரு கதை பண்ணி அவருக்கு இந்த படம் பண்ணி ஜெயிச்சா தான் அடுத்த லைஃப். அப்போது அவங்களுக்கு அந்த படம் ஓடணும். அதனால் 2 பேருக்கும் எனக்கால் இல்லைன்னா அவங்க 2 பேருக்காகவும் படம் வந்து வியாபார ரீதியாக ஓடணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. அப்படியே இந்த படத்துடைய பாடல் 2 பாட்டு வந்து விட்டுருக்கீங்க, ஸோ ரிலீஸ் ஆகிருக்கு. 2மே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பாடு ரகுநந்தன் சாருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் வந்து இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்து அப்படியே செதறி கிடக்காங்க. அதை பார்க்கும்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஏன் நம்மளால் இப்போல்லாம் இங்கே பெருசாக வந்து பார்க்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி வயல் நெல் ரீதியான அப்படியே நம்ம நிலம் சார்ந்திருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒரு 2 பேரோட பேர் இப்போ பார்க்க நல்லா இருந்ததுண்ணே. யாராவது சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், பார்க்க நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஆமாம், வீட்லேயே சொன்னாங்களே. சார் இதுதான் ஓகே. ஸோ நீங்கள் எப்படி மருதமில் வந்தீங்க அது மாதிரி சொல்லுங்கள். சார் கூப்பிட்டாரு. வேற மார்கழி திங்கள் உங்களுடைய முதல் படம். இந்த மனோஜ் பாரதி ராஜா சாருடைய படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. டக்குன்னு பார்த்தா இது ரொம்ப ஒரு அழகான ஒரு கிராமம் சார்ந்து நிலம் சார்ந்த ஒரு படமாக இருக்குது. ஹீரோயின் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக தமிழ் சினிமாவில் இவங்க வந்து இந்த மாதிரி கதை சார்ந்தால் நடிக்கணும், இந்த மாதிரிலாம் சில ஆசைகள் இருக்கும், அவங்க இருக்கும். ஆனால் இந்த கதை நீங்கள் ஒத்துக்கிறதுக்கான காரணம் என்ன? ஸ்கிரிப்ட் தான், பேசிக்லி அந்த ஸ்கிரிப்ட் தான் எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் சார் வந்து இதில் நீங்கள் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ஓகே சார் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். யோசிங்களா அப்படின்னு? இல்லை யோசிக்கல, அதுதான் சொல்கிறேன், யோசிக்கல. நான் வந்து சார் இந்த ஸ்கிரிப்ட் வைஸாக இது ஒரு கேரக்டராக நல்லா இருக்கும். ஸோ நான் ஸ்கிரிப்ட் நரேஷன் ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் எனக்கு இது பண்ணணும்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து ஃபுல்லாக நரேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சார் ஓகே சார்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் ஓகேயா சார் 2 வாட்டி கேட்டாங்க இந்த பக்கம். ஆமாம் சார்ன்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு இது, ஏன் இவங்க டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி.
அதுக்கப்புறம் நம்ம லொக்கேஷன் போய் பார்த்தோம். லொக்கேஷன் போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த அங்கே இருக்கிற ஊர்காரங்க கூட எல்லாம் நாங்கள் பேசி அவர் மாதிரி பேசிக்லி இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ வி ஹாவ் டு ஆக்சுவலி ரீலிவ். ஸோ ஆக்டிங் மட்டும் இல்லை, வி ஹாவ் டு ஆக்சுவலி லிவ். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதனால தான் மெயின்லி ஐ வாண்டட் டு டூ திஸ் ஸ்கிரிப்ட். அதாவது இந்த படத்துடைய டைட்டில் வந்து ரிலீஸ் ஆகி 8 மாதம் ஆச்சு. அப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அதை பார்த்தேன். அப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. அப்படியா? நீங்கள் பேசுகிற லாங்குவேஜும் சரி, ஸ்லாங்கும் சரி. கரெக்டாக நான் சொல்கிறது சார்? அப்படி அப்போ இன்னும் நல்லா பெட்டராக பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா? அந்த ப்ரெஸ்ஸில் நல்லா பேசலன்னு சொல்கிறீங்களா? அதில் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்களே இப்போ அந்த ஊருக்கார பொண்ணா நான் வந்து வாழ்ந்தேன் அப்படின்னு, அது என்ன இருக்கு உங்களுக்கு? ஓ ஓகே ஓகே. இல்லை இப்போ நிறைய ஆக்சுவலி என்னென்னா ஒரு சென்டென்ஸாக பேசும்போது தமிழ் அப்படி ஃப்ளூவெண்ட்டாக வராது, நடுவில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வரும். ஆனால் இப்போ பெட்டராகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டும் இல்லை, தமிழில் தான் அதிகமாக நீங்கள் பேசுறீங்க. ஆல்மோஸ்ட் மேபி அது மூவிஸ் பண்ணிட்டு இருக்கிறனால இருக்கும். என்னென்ன படங்கள்லாம் இப்போ மருதம்க்கு அப்புறமா உங்களுக்கு போயிட்டு இருக்கு? திரௌபதி 2 பண்ணுறேன். அப்படியா? ஓகே ஓகே, அதை பற்றி வரேன். ஓகே சார், ஆக்சுவலாக ராணிப்பேட்டை அப்படின்ற அந்த ஊருக்கு தனி ஒரு ஸ்லாங் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா சென்னைனா இப்படி இருக்கும், மதுரைனா அப்படி இருக்கும், திருநெல்வேலினா அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. ராணிப்பேட்டைக்குன்னு ஒரு ஸ்லாங் அது யாரும் பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்து எந்த படத்துலையும் பதிவு பண்ணல இல்லை? ஆமாம் ஆமாம். ஸோ இது நான் அந்த பகுதியை சார்ந்தவன்றனால நான் பேசிக்காக அங்கேயே ஒரு 20 வருஷம் வாழ்ந்துருக்கேன். படித்தது வேலூரில் டிகிரி படித்தது. அதுக்கப்புறம் ஃபில்ம் இன்ஸ்டியூட் படிக்கிறதுக்காக தான் சென்னை வந்தேன். அப்புறம் மாஸ்டர்ஸ் சென்னையிலே படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் சினிமாவில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இருந்தாலுமே எனக்கு ராணிப்பேட்டை பக்கன்றதுனால எவ்ரி 2 வீக்ஸ் நான் போயிட்டு வந்துடுவேன். ஸோ நிலம் இருக்குது, விவசாயம் பண்ணுறோம், ஸ்டில் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த ஊரோட ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து இப்போவுமே என்னுடைய ஸ்லாங் வந்து ராணிப்பேட்டை ஸ்லாங் தான் இருக்கும். அது இது வரைக்கும் பதிவு பண்ணல. ஸோ அதனால் அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையை படமாக எடுக்கிறப்போ அந்த ஸ்லாங்கை பதிவு பண்ணணும். அது என்ன எதுக்காகன்னா இன்னும் கூட ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த பகுதி மக்களோட வாழ்க்கை ப்ளஸ் அந்த ஸ்லாங் எல்லாமே பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் எங்களுக்கு டிஃபரன்ஷியேட். இது இந்த வார்த்தைகள்லாம் இப்படி இருக்கும் ராணிப்பேட்டையில், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஏன்னா வேலூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லாங் இருக்கும். அண்ணாண்ட இன்னாண்ட, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ணாண்ட இன்னாண்ட இசிடா இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஸோ அது நாங்கள் கலவைக்கில பேசுகிறப்போ வரும். ஸோ அது ஊருக்காரங்கிட்ட பேசினா வரும். கரெக்டாக? ஏன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்ட். அது வந்து பதிவு பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையை நம்ம படமாக எடுக்கிறப்போ அந்த ஸ்லாங் பயன்படுத்தலாம்னு தோணுச்சு. அதுதான் சார். பொதுவாக வந்து ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாங்க. விவசாயம் சார்ந்து பேசுறதுக்கு ஒரு காலகட்டம் இருந்தது தமிழ் சினிமாவில். நிறைய படங்கள், பூமி, கத்தி படத்தில் கூட விவசாயம் இந்த மாதிரி பேசுனாங்க. இந்த காலகட்டத்தில் விவசாயம் பற்றி பேசுறதுக்கான படங்கள் ரொம்பவும் குறைஞ்சிருச்சு, இப்போ பேசுறது இல்லை. இந்த டைமில் மருதம் எந்த மாதிரியான ஒரு விளைவை வந்து மக்களுக்கு கொடுக்கும், ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? ஓகே, ஆக்சுவலாக நான் பேசப்பட்டிருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் கோர் பிரச்சனை வந்து விவசாயம் மட்டும் இல்லை. இப்போ விவசாயம் பண்ணால் வந்து அதுக்கான விலை கிடைக்கல, விவசாயம் பண்ணுறதுல மழை பெஞ்சு போயிடுது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி விவசாயியாக இருக்கிற ஒருத்தருக்கு வேற ஒரு பிரச்சனையால் வேற ஒரு ஸ்கேமால் பாதிக்கப்படுறாரு. டீச்சர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிகினிங்கில் வந்து ஒரு 4-5 பேப்பர் கட் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது. அந்த ஸ்கேமால் எப்படி ஒரு விவசாயி பாதிக்கப்படுறான், இது வேற ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாரு. இதை வெவ்வேறு டைமென்ஷனாக பார்க்கலாம். ஸோ அந்த பிரச்சனை எப்படி எல்லாருமே கடந்திருக்காங்க, நாட் ஓன்லி ஃபார்மர்ஸ். ஸோ எல்லாருமே அதை கடந்து வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சமகாலத்தில். இது நம்ம வந்து பெரும்பாலும் பதிவு பண்ணாதனால இது சொல்லலாம். ஸோ ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு. ஏன்னா இது வந்து மொரோவர் பெரும்பாலும் நிறைய பேர், ஏன்னா டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம கடந்து வந்திருப்போம். ஸோ அந்த ஏரியாவில் நடக்கிற ஒரு ஸ்கேமு அது விவசாயியை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் கோர் பிரச்சனை. வேற ஒன்றா இருக்கும். ஸோ விவசாய பயிர் வைக்கிறதுனால ஏற்படுற பிரச்சனைகளோ அது கிடையாது. ஸோ இந்த பிரச்சனை விவசாயம் மட்டும் இல்லை, மற்ற மக்களும் சந்திச்சிருப்பாங்க. அதான் பிரச்சனை, கோர் பிரச்சனை வேற ஒன்று இருக்கும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி கதைகளை வந்து ரொம்ப தரமாக தேர்ந்தெடுக்கிறீங்க, நீங்கள் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறீங்க. அப்போனா ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறவர், ஒரு நடிகர் எப்போதுமே வந்து டைரக்ஷன் பண்ணோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ணுறதுன்னு ஆசை இருக்கா? படம் பண்ணணும் நம்ம எல்லாருக்கும் இல்லை? ஆமாம், ஒரு ஆக்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஐடியா இருக்கலாம், அது வேண்டான்னு போகலாம், அவ்வளோதானா ஒரு ஐடியா இருக்கலாம். எனக்கு வந்து நான் பேசிக்காக எழுதுவேன். ஆமாம், நான்
கதைகள் நிறைய எழுதியிருக்கேன். படம் ஆக்சுவலாக கதைகள் கேட்டுட்டு சில தயாரிப்பாளர் கதை கேட்டு என்ன நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ படம் டைரக்ட் பண்ணுற ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு நடிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது. ஓகே. நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 1 இயர், அப்போ ஒரு 4-5 நல்ல படங்களை விடுற மாதிரி இருக்கும். ஓகே. அதனால் இப்போதைக்கு அது இல்லை. எழுதுகிறேன், அது சினிமாவாக எடுக்கணுமாங்கிறதுலாம் இல்லை. எனக்கு வருது, சும்மா இருக்கிற நாட்களில் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. எழுதிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு நடிகரை அந்த டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு டேரக்டராக இப்போ நான் கேட்டனால சொல்கிறேன், இவங்கள வச்சு நம்ம படம் பண்ணணும், இந்த நடிகரை வச்சு நம்ம படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கா? ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதனாலக்கு திரையில் பார்த்ததை விட வெளியில் பார்த்த நடிகர்கள் நிறைய இருக்காங்க. ஓகே. என்னோட தியேட்டரில் பார்த்த நடிகர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து திரைக்கு வராமல் நாடகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பிரமிச்சிருக்கிறேன். ஓகே. அப்படி எனக்கு இப்போ நான் அந்த ஐடியாக்குள்ளே போகல. நான் கதைகளுக்கு உருவத்தையே கொடுக்கல, கதைகளை மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. அப்போ உருவம் தேடும்போது நீங்கள் கேட்டதுனால எனக்கு டக்குன்னு சொல்கிறது, அவங்களுக்கு யார் வாய்ப்பு கொடுக்க போகிறா? நான் கொடுக்கணுங்கிற அவளும் எனக்கு இருக்குது. ஓகே. அதனால் எனக்கு வந்து என் கூட பயணித்தவங்கிறத தாண்டி நான் பயணிக்கும் போது நான் பார்த்து பிரமித்த நடிகர்கள், தியேட்டர் ஆக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ஓகே. அவங்க தான் என்னோடய முதல் சாய்ஸாக இருப்பாங்க. இதை நான் பொதுவாக நீங்கள் சொன்னனால கேட்குறேன். இப்போ வந்து ஒரு ஆக்டர் அப்படின்றவங்க ஒரு இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் கமர்ஷியலாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது அவ்வளோ இல்லை. அப்படின்னா என்னோடய முதல் படத்தில் எனக்கு என்ன, எல்லாருமே ஒரு படத்தில் அறிமுகம் தானே. எஸ். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லை. அப்படிலாம் இல்லை. கதையும் கதாபாத்திரமும் அது தேர்த்தியான நடிப்பும் இருந்தால் எல்லாரும் இருக்க முடியும். அதுதான் உண்மை. அது வந்து இன்னைக்கு வரையும் அறிவுமான ஹீரோக்களாக இருக்கட்டும், இல்லை இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு காரணமே அவங்களோட படைப்பு சரியாக இருந்தபடி தான். அதனால் படம் நல்லா இருந்தால் எல்லாத்தையும் பார்க்க ரெடியாக தாங்க. நல்ல படத்தை வந்து மக்கள் ஆதரிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. நான் அவங்க நடித்தாதான் இவங்க நடித்தா அப்படிலாம் இல்லை. அந்த ஆப்ஷனே நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு முதல் படம் ஜெயிச்ச படங்களுடைய ஹீரோவோ இல்லை டைரக்டரோ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த படத்தை வந்து நம்ம வேறு எந்த ஆப்ஷனுமே யோசிக்க மாட்டோம். இவர் பண்ணியிருக்கலாமா இருப்போம், யோசனையே இருக்காது. அந்த படத்தை நம்ம முழுமையாக ஏற்று வந்துருப்போம். அதான் வெற்றி அடைஞ்ச எல்லா படத்தையுமே அப்படி தான். ஜெயிச்ச அத்தனை படத்தையும் பார்த்தீங்கன்னா வேறு நீங்கள் ஆப்ஷனே போகாது. இவர் பண்ணியிருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும்ல, அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. அவர் ரொம்ப அவரை தவிர அவர் யாருமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த படத்திற்கு கதாநாயகனா அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் கூட வந்துட்டு போயிருக்கலாம். ஓகே. ஆமாம். உதாரணத்துக்கு மைனாலில் நான் கிடையாது, எனக்கு முன்னாடி 4-5 ஹீரோஸ் இருந்தாங்க. அப்போ அவங்களும் அதை பண்ணியிருந்தால் கரெக்டாக தான் இருந்திருக்கும். நல்ல கதாபாத்திரத்துக்கு நல்ல ஒரு நடிகர்கள் இருந்தாலும் போதும் அப்படின்னு தான். நீங்கள் சொன்னது எனக்கு பலார் உண்மை தான். அந்த உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் மின்னலையில் 2001 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 வருஷம் வந்து உங்களுக்கான கதாபாத்திரம் கொடுக்காம நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக, ஜூனியர் ஆர்டிஸ்டாவோ ஃப்ரேமில் தெரிகிற ஒரு நடிகராகவோ இருந்தீங்க. ராமன் தேடிய சீதை படத்தில் உங்களுடைய முதல் கதாபாத்திரம் கொடுக்குது. கிட்டத்தட்ட 7 வருஷம். அந்த 7 வருஷம் எப்படி தான் இருந்தது? நடிச்சுட்டே இருந்தேன். நான் வந்து இது சினிமா நடிக்கலை, தியேட்டர் நாடகம் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சினிமா பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லை. தியேட்டருக்கு போன அப்புறம் எனக்கு நாடகம் பண்ணுறதுலேயே ரொம்ப அதிக ஈடுபாடு ஏன்னா நான் போய் நாடகத்துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி சினிமா சான்ஸ் தேடி போயிருக்கேன். ஓகே. மின்னலையில் ஒரு 4-5 ஒரு ரொம்ப நான் ஏறினதில்ல கம்பெனி, ஒரு 10 கம்பெனியாவது சுற்றி 10-15 கம்பெனி அந்த டயத்தில் சுற்றிருப்பேன். எப்போ நான் நாடகத்துறைக்குள்ளே போயிட்டேனோ அதுக்கப்புறம் நான் எந்த கம்பெனிக்கும் ஏறி போனதில்லை. இங்கேருந்து யாராவது வந்து தியேட்டரில் நாடகம் பார்த்துட்டு இல்லை நாடகத்தில் வந்து கூத்துப்பட்டிலேருந்து யாராவது வேணும்ன போது நம்ம போய் சந்திச்சிருப்போம். வந்து கூப்பிட்டதுனால போவோம். அதனால தேடக்கூடாது அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு இதுலேயே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ராமன் தேடிய சீதையுமே அப்படி தான். எனக்கு வந்து லீயில் பண்ணதுனால அதோட கேமராமேன் ராஜேஷ் யாதவ் அவர் தான் ராமன் இல்லை இதுக்கு ஒரு பையன் இருக்கான் ஓகே அப்படின்னு பண்ணோன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு நான் ஹீரோ ஆனதுக்கு காரணம் அதுதான், ராமன் தேடி சீதை தான். ஏன்னா அந்த படம் வந்து அந்த ரோல் ஒன்று முடிவு பண்ணாங்க. 4 பேர், 4வது ஆள் அது அந்த கேரக்டரு. அதுக்கு வந்து ஸ்கிரிப்டை ஒன்று வச்சுட்டு நானாகவே டயலாக் சும்மா போட்டு லொக்கேஷன் பார்க்க நானே போனேன். நானும் கேமராமேன் டைரக்டர் ஜெகன் 3 பேருமே போய் லொக்கேஷன் பார்த்து
அதை ஒரே நாளில் ஷூட் பண்ணோம் என்னோடய போர்ஷன் ஃபுல்லாகவே. ஓகே. அதை ஷூட் பண்ணிட்டு வந்து ஜெகன் வந்து சொன்னான், மாமா வந்து பயங்கரம், அவனே லொக்கேஷன் பார்த்தா அவனே நடித்தான், அவனே எல்லாம் பண்ணிட்டான், அவனே பண்ணிட்டான் அப்படின்னு. அது வந்து அது எல்லாருக்கும் அமையுமான்னு தெரியல, எனக்கு அமைஞ்சுது. இது நான் மட்டும் பண்ணிட்டேன்னு இல்லை, வேறு யாருக்கும் அமைஞ்சிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க அப்படி. அது இன்வால்மெண்ட்டை பார்த்தேன். இதை வந்து அந்த தொட்டுப்பாறை இயக்குனர் நந்து கூட இருந்து அப்போது அவர் வந்து அவர் படம் எடுக்க போகிறாரு, நடிக்க கூப்பிட்றாரு. இப்போ அந்த படம் போனான்னா அந்த படம் ட்ராப் ஆகுது. அப்புறம் அந்த படமே வேறு ஒரு தயாரிப்பாளர் போய் புது ஹீரோங்கும் போது எங்கிட்ட வருது. அப்படி தான் ஆனதுக்கு காரணம். அது எங்கேயோ ஒன்று பண்ணி எங்கேயோ ஒன்று நடக்கும்ல. ஓகே. ஓகே. இப்போ எனக்கு 2 பேருமே வந்து மருதமில் நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஊர் சார்ந்து இருக்கிறது அதெல்லாம் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்த டைம் பண்ணும்போது கஷ்டப்பட்டோம், அதான் உண்மை. ஏன் அப்படின்னா வெயில். ஓகே. பார்க்க நல்லா எடுத்தது தெரியுது, குழுகுலில் இருந்த மாதிரி தெரியுது. ஐயோயோ, அது வந்து வெள்ளூர் கேட்கவும் வேணும், அதுவும் ஏப்ரல் மாதம்ல வெயில் வந்து அதாவது தெரிச்சு ஓடும். ஆனால் அப்படி ஒரு வெயில் வந்து ரூமில் வந்து ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு குளிச்சுட்டு துடைக்காமல் அப்படியே நிற்கிறது, எரியும் அந்த உடம்பு, ஸ்கின் இருக்குல்ல, தண்ணி ஊட்டிட்டு வந்துனாலும் எரியும். அந்த சில்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்கு அந்த சில்னஸ் படுறதுக்கு நைட்டு 11-12 ஆகிடும். அந்த அளவுக்கு ஹீட்டு, பயங்கர ஹீட்டு. அதனால் அப்போ கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த கஷ்டங்கள் எங்கே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னா திருப்பி நினச்சி பார்ப்போம்ல அப்போ. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாருக்கும் கிடைக்காதுங்க ஒரு லைஃப்பை வாழ்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு ஒரு இடத்துல வாழ்க்கை கஷ்டப்பட்டுருப்பீங்க, அப்புறம் வசதியாகி போயிட்டீங்கன்னா வசதியாக இருப்பீங்க. வசதியாக இருக்கிறவங்க போய் 10 நாள் கஷ்டப்பட்டு வாடினா எவனுக்கும் கிடைக்குமா? எவனா போவானா? ஆனால் நடிகனுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எல்லா வசதியும் இருந்துட்டு திடீர் ஒரு 35 நாள் நீ போய் கஷ்டம்லாம் பண்ணணும், வெயிலில் தாண்டா நிற்கணும், உனக்கு இப்படி தாண்டா ரூமு, இப்படி தாண்டா உணவு, இப்படி தாண்டா இருக்கணும், இதான் ட்ரெஸ்ஸு, இதுதான் அப்படின்னு இருக்குல்ல. அது வந்து நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள், அது நம்ம பணமும் வாங்கிக்கிட்டு அந்த கஷ்டத்தை படுறோம்ல, அது ஒரு நடிகன் கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் வந்து போய் சாப்பிடணுன்னா சாப்பிட மாட்டோம், ஆனால் ஆக்டராக ஷூட் பண்ண வச்சுங்க அந்த இடத்துல ரோட்டில் ஒரு சேரை போட்டு டக்குன்னு உட்காந்து ரோட்டில் சாப்பிட்டுட்டு இருப்போம். இது மாதிரி நிறைய விஷயங்கள். அது மாதிரி அந்த படங்களில் வந்து எனக்கு ஒரு 35 நாள், இவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 45 வயசு 50 வயசு இருக்குமா, 50 வருடமாக அந்த ஊர்லேயே வாழ்ந்தவர். எங்களுக்கு ஒரு 35 நாள் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துட்டாரு. நாங்கள் ஒரு 35 நாள் வந்து அந்த ஊரில் போய் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை ஆல்மோஸ்ட் வந்து நான் எவ்ரி ஈவினிங் ஏதாவது ஒரு வீடு, அந்த ஊர் மக்கள் இருக்காங்களா, வீட்டுக்கு வரமாட்டீங்களா, போக மாட்டீங்களா, போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு அவங்க கூட உரையாடிட்டு இப்படி வருவோம். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 குடும்பங்கள் இருக்குது. அவங்க வீட்டுக்கெல்லாம் ஒன்றுன்னா கையை கட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு இப்படி வர்றது, ஏதாவது காஃபி டீ ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு. அப்புறம் உங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் வந்து நம்ம ஊரில் வந்து சேவைன்னு சொல்லுவோம், இவங்க வந்து சேமியாம்பாங்க. சேமியா வேறு சேவை வேறு இல்லை, இவங்க வந்து சேமியாம்பாங்க. சிக்கன் சேமியா அது ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில். நிறைய கடைகள் வெறும் தலைவா 10 ரூபாயாப்பா, 25 + 10 5 ரூபா, 30 ரூபாய்க்கு சிக்கனோட சேமியாவோட, அதுவும் பயங்கரமாக அது ஒரு 10 கடை இருக்கும். அதுவும் ஒவ்வொரு கடையிலும் 10-15 ரூபா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அது ஊர்லேயே அவ்வளோதான் இருப்பாங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு வாழ்க்கை முறையே வேறங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு ஊர் அது. அந்த ஒரே ஊரில் வந்து மொட்டை பாறையும் பார்க்கலாம், பச்சை பசேன்னு புல்லையும் பார்க்கலாம், அப்படியே ஒன்றாந்தே ஒரு இதுவும் பார்க்கலாம், ஒரு மலையையும் பார்க்கலாம். எல்லாமே வந்து ஒரு இடத்துல செட்டு இங்கிட்டு திருப்படா, இது இங்கிட்டு திருப்படா, அது இங்கிட்டு திருப்படா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான லொக்கேஷன்ஸ், ரொம்ப பிரமாதமான லொக்கேஷன். இவர் எனக்கு முதல்ல கூப்பிட்டு போனால் ஒரு ஷார்ட் சொன்னார், அது எடுக்கலை. ஆனால் நான் அதுலேயே மிரண்டேன். அந்த ஷார்ட்டு சொன்ன தலைவன் ஐயோ பயங்கரமாக ஒரு கோவில்லேருந்து அது சார், அந்த கோவில்லேருந்து அப்படியே இறங்குங்க சார், அப்படியே போங்க சார், அப்படியே ஃபாலோ பண்ணி ஞாபகம் இருக்கா, அப்படியே போய் வீட்டுக்கு இதான் சார் டைட்டில்னா, என்ன ஒரு ஊர் மலையிலேருந்து அப்படியே போய்க்கணும். அது எனக்கு வேற ஒன்றா இருந்துச்சு, தலைவன் எடுக்கலை அது. ஆனால் சூப்பர் பிளேஸுங்க அது, அற்புதமான இடம். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இந்த கதைக்கே தேவையானது கேப்சர் பண்ணி ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் உண்மையில் என்ன சொன்ன போனால், நான் ஒரு கதை ஒரு படம் அது முழுக்க அந்த ஊரில் எடுக்கணும்னு இருக்கிறேன். அப்படி ஒரு லொக்கேஷன்ஸ், நல்ல லொக்கேஷன்ஸ். இன்னும் இந்த கதைக்கு தேவைப்படும் எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு எப்படி இந்த கதைக்கு என்ன தேவையோ தானே வைக்க முடியும்.
ஆனால் நல்ல லொக்கேஷன்ஸ், நல்ல மக்கள், ஜாலியாக ஒரு லைஃப்பில் ஒரு 35 நாள் வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டோம். வெயிலோட விளையாடி இருக்கீங்க ஜாலியா. ஆமாம் ஆமாம், அப்போ கஷ்டப்பட்டோன்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ நினச்சி பார்க்கல வாழ்ந்துட்டோன்னு சொல்கிறேன். அன்னைக்கு வந்து என்னையா அப்பா போட்டு ஐயோ இன்னுமா முடியலையே எரியுது அப்படின்லாம் அப்கோர்ஸ் சொல்லியிருப்போம். ஓகே, இங்கே நினச்சி வரையில் அப்பா செம இல்லை நல்லா இருந்துச்சுல அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சேம் ஆல்மோஸ்ட் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மக்கள் கூட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களா வாழ்கிற ஒரு இது ப்ளஸ் அந்த ஹீட்டு தான் தாங்க முடியல. ஆக்சுவலி நானும் வெள்ளூர் ஹீட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலி அது சம்மர் டைமில் பீக்கு. நான் சத்தியமாக சார்கிட்ட சார் எனக்கு ஹீட் வேவ் ஏதாவது அடிச்சு நான் இங்கே சாவ போகிறேன் சார்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம பையன் ஒருத்தன் போட்டானே இதில் பிளேட்டில் வந்து எக் வேணும் சார் ஒரு சார்னு இல்லை நம்ம பையன் வந்து ஏன் அசிஸ்டண்ட்டு அலுமினியம் பிளேட்டை வாங்கிட்டு பையன் அப்படியே வச்சுட்டான். சார் இதுங்க சார் ஆம்லேட் தானே, டேய் எங்கடா போட்டுருந்தோம் வெளியில் போட்டு இவங்க ஒரு இடத்துல வச்சுருக்கேன் இருங்க சார்ண்ணா டப்புன்னு வந்து கொஞ்சம் டப்புன்னு 3 ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டோம். உண்மையிலே போட்டு சாப்பிட்டீங்களா? ஆமாங்க, அது இது சார் அலுமினியம் பிளேட்டு ஒன்று வாங்கி அதை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டான். டிவிஎஸ் 50 அந்த இதுக்கு வண்டிக்கு மேலே வச்சுட்டான். எங்கே இவங்க நடக்கிற உள்ளுக்குள்ளே அது ரோட்டுக்கு வரும், கடைக்கு போகிறோன்னா அது ரொம்ப தூரம் வரணும். என்னடா காலைல 3 ஆம்லேட் முட்டை போட்டு அவிச்சு எடுத்து வந்துருக்கலாம், சத்தம் போடுறேன் அவிச்சு எடுத்து வந்துருக்கலாம். அது பண்ணு சார் விடுங்க சார் முட்டை இருக்குது என்ன ஒன்று அடுப்பு எங்கே வச்சு இருங்க அப்படின்னு வந்தால் கொஞ்சம் கழிச்சு பார்க்குறேன். அப்படி போட்டால் அது அழகாக புரியுது. அவ்வளோ புரிஞ்ச வந்து ஒன்று ஆம்லேட் வா அப்படின்னு. டே நல்லா இருக்குடா. கத்திரி வெயில் சித்திரை மாதம் கடைசி ஒரு 7 நாள், வைகாசியில் ஒரு 7 நாள், ஒரு 15 நாள் வந்து உச்சபட்ச அவங்களுக்கு ஏழ்றா நமக்கு ஏழ்றா, அது பயங்கர வெயில் இல்லை. அந்த கத்திரி வெயில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஓகே, கரெக்டாக சித்திரை மாதத்தில் கடைசி ஒரு 7 நாள், அதில் ஒரு 7 நாள்லாம் வந்து நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கோம். அப்போ வந்து அக்னி வெயில் சொல்லுவாங்க இல்லையா, லிட்டரலாக அக்னி வெயில் நாங்கள் ஷூட் பண்ணோம். அக்னி நட்சத்திரம் அப்படின்னு. ஓகே, அவங்களுக்கு அது எப்படி எரியணும் உடம்புல வந்து உப்பை போட்டு தேய்ச்சி விட்டால் ஒன்று எரியும்ல. இந்த ஒன்றும் இல்லை, வெயிலில் பீச்சு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு பிசுபிசுப்பு தன்மையோட ஒரு உடம்பு வந்து அப்படியே எரிச்சு நிற்கும். அது எப்போதுமே இருக்கும். ஆனால் ஹியூமிடிட்டி இல்லை, பீச் பக்கத்தில் ஹியூமிடாக இருக்கும். இது ஹியூமிட் இல்லை, ஜஸ்ட் வெயில் சூடு அவ்வளோதான். வேலூர்காரங்க பார்க்க போல எங்க மனசுல இருக்கு பாரமே குறைஞ்சு போச்சு அப்படின்னு இருக்கு. அப்புறம் வந்து யாருக்காவது ஆம்லேட் டக்குன்னு வேணும், இல்லைன்னா வீட்டில் வந்து அடுப்பில் யாராவது சிக்கனை போடணும்னா ப்ளீஸ் வேலூருக்கு போங்க, ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் சொல்லும் போது அப்படிதான் இருக்குது. அண்ட் ஒரு டேரக்டரா ஊருக்கு இன்னொன்று பிரியாணிக்காக போலங்க. ஆமாம், பிரமாதமான பிரியாணி. அப்புறம் இவங்க ஊரில் ஒரு ஸ்வீட்டு, அது என்ன ஸ்வீட்டு, மக்கள் பேடை இல்லை, அது வந்து இன்னொன்று இந்த முட்டையில் பண்ணி ஒன்று பண்ணுறீங்களே. இல்லை இதில் ஸ்வீட்டுங்க, அது ரொம்ப ஃபேமஸுங்க. அது ஓகே, ஆமாம் நாம அன்றைக்கி சாப்பிட்டோம். கேக்கு மாதிரி மொட்டை கேக்கா இல்லை இன்னும் அது பேரே வேறு ஏதோ இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது கடையில் முட்டை மிட்டாய், அந்த முட்டை மிட்டாய். ஆமாம், அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியும் இந்த இன்டர்வியூல ஃபுல்லாக சாப்பாடு ஐட்டம் நிறைய தெரிஞ்சிருக்கு. எனக்கே இப்போ வந்து ஒரு மாதிரி டெப்டாக இருக்குது. முட்டை மிட்டாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்கிறீங்க பாருங்க. முட்டை மிட்டாய் அங்கேயே சாப்பிடுவோம்ல, யாராவது கொடுப்பாங்க, நண்பர்கள் தோழிகள்லாம் கொடுப்பாங்க. நண்பர்கள் தோழிகள் அழுத்தி சொல்கிறாரு. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.